லாலபன் என்ற சிறிய நகரத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் அவரது மனநோயை பற்றி அறிந்திருக்கிறார்கள். இந்த ஒரு பாரம்பரிய மருத்துவம் அல்லது மத சடங்குகள் மனிதனின் மன ஏற்றத்தாழ்வை போக்க முடியாது. இதற்கு எதிராக நகர மக்கள் முன்னெச்சரிக்கைகள் எடுக்கிறார்கள். லாலபனின் பாலிய நண்பன் அதைவிட ஆர்வமூட்டுவதாக தோன்றும் ஒரு முன்மொழிவுடன் அவனிடம் நடக்கும்போது இல்லை என்று சொல்வது கடினம். கதாநாயகன் பார்வையாளர்களுக்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறான் என்பதற்கான முன்னோட்டமாக இது செயல்படுகிறது. லாலபன் அவரது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் மன சமநிலையின்மை என்று குறிப்பிடுவதை அடிக்கடி அனுபவிக்கும் ஒரு குழப்பமான இளைஞன். லாலபனின் அத்தியாயங்கள் இடையூறாகவும் கணிக்க முடியாததாகவும் தோன்றுகிறது. அதிகரி விஷயங்களை மிக துல்லியமாக எடுத்துக்கொள்வதன் மூலமும் இறந்தவரின் ஆவி உங்களை உடைமையாக்கியது என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமும் இது ஏற்படலாம். கூடுதலாக அவரது மனநோய்க்கான பயனுள்ள சிகிச்சையை விட அவரது அன்புக்குரியவர்கள் மத மற்றும் பாரம்பரிய மூலிகை மருத்துவம் மற்றும் சடங்குகளை தேர்ந்தெடுத்ததில் ஆச்சரியமில்லை. ஜிம்கு ஒரு பெரிய சாத்தியமுள்ள கதையை அதன் முன்னோடியாகவும் கதாநாயகனாகவும் தேர்வு செய்தோம். சௌபின் ஷாஹிர் லாலபனின் கதைக்களம் நிறைந்த கதாபாத்திரத்தை மேம்படுத்தும் ஒரு அழகான மற்றும் கீழ்நிலை நடிப்பை வழங்குகிறார். லாலபன் பார்வையாளர்களிடமிருந்து பலவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். அவற்றில் பெரும்பாலானவை நேர்மறையானவை, மேலும் சில காட்சிகள் எவ்வளவு தீவிரமானவை என்பதை பொருட்படுத்தாமல் அதை எழுதும் மற்றும் நிகழ்த்தும் விதம் பார்வையாளர்களுடன் எதிரொலிக்கிறது. அவர் காதலில் துரதிர்ஷ்டவசமானவர், ஏனெனில் அவர் தனது நிலையின் தீவிரத்தை மறுக்கிறார், ஆனால் அவர் தன்னால் முடிந்தவரை சொல்ல முயற்சிக்கிறார் மற்றும் உறவுகளை வளர்ப்பதில் பல திறன்களை கொண்டுள்ளார். கூடுதலாக சிறிய கிராமப்புற நகர அமைப்பில் சுவாரஸ்யமான காட்சிகளுக்கு நிறைய இடம் இருந்தது. குழப்பமான சூழ்நிலையில் லாலபன் இருக்கும்போது ராஜேஷ் கோபிநாதனின் எழுத்துக்கள் இரண்டாவது செயலின் தொடக்கத்திலிருந்தே ஒரு கீழ்நோக்கிய சுழலை தொடங்கியதாக தெரிகிறது. இரண்டாவது செயலில் கதாநாயகனை சுவாரஸ்யமாகவும் தனித்துவமாகவும் மாறுவது பின்னணியில் விரைவாக மறைந்துவிடும். மேலும் பார்வையாளர்கள் ஏற்கனவே அறிந்திருக்கும் சதித்திட்டத்தின் பழக்கமான சூடு அத்தொனியை கதை ஏற்றுக்கொள்கிறது. அதன் பிறகு கதை சமமாக சிக்கலானதாகவும் யூகிக்கக்கூடியதாகவும் சூத்திரமாகவும் மாறும். கதையின் நாடகம் மற்றும் வேகத்தை அதிகரிக்கும் முயற்சியில் ஸ்கிரிப்ட் கதைக்களத்தில் நிறைய சிக்கலை சேர்க்க முயற்சிக்கிறது. சப்மோன் அப்துசம், லியோனா லிஹி, ஷராஃபுடீன், சான்சி பாலச்சந்திரன் மற்றும் பிற துணை கதாபாத்திரங்கள் சுபின் நிகழ்ச்சியில் பெரும்பாலும் முக்கியமில்லாதவை. அதிகமாக விட்டுக் கொடுப்பதை தவிர்ப்பதற்காக அவருடைய குணாதிசயங்கள் இரண்டாவது செயலில் கிளிஷேக்களின் குழப்பமாக குறைந்து உங்கள் ஆர்வத்தை தக்கவைக்கும் அளவுக்கு சுவாரஸ்யமான எதுவும் இல்லை. மூன்றாவது செயல் மிகவும் அவசரமாக உணர்கிறது, ஆசிரியர் சொல்லும் கதைகள் இல்லாமல் போய்விட்டது போல. இதன் விளைவாக பார்வையாளருக்கு முதல் இரண்டு செயல்கள் வழங்குவதை விட கணிசமாக குறைவான முடிவாக இருக்கும். லாலபனின் கதையில் முதலீடு செய்பவர்களுக்கு கதையை ஆரம்பத்தில் இருந்தே பார்வையாளர்களின் மனதில் பதிய வைக்கும் விடை தெரியாத கேள்வியால் படத்தின் முடிவு கலக்கமடைகிறது. சுபின் ஷாஹிர் ஜினாக சிறந்த திறமையுடன் நடித்தார் மற்றும் சிறந்த வாக்குறுதியை காட்டினார், பெரும்பாலும் அதன் ஈர்க்கக்கூடிய மற்றும் நன்கு எழுதப்பட்ட கதாநாயகன் காரணமாகும். இருப்பினும் இரண்டாவது செயலின் தொடக்கத்தில் பார்வையாளர்கள் சந்தேகத்திற்கிடமின்றி முன்பு பார்த்த சூடுபிடித்த சதி தொனியை கதை எடுக்க தொடங்கும் போது அதன் சாத்தியம் வெளிப்படையாக தொடங்கியது.